அடியார்களுடன் ஆறுமுகம் என்ற பெயர்ல ஊர்வலம் ஒன்று, ஆன்மீக ஊர்வலம் மற்றும் அன்னதானம், ஒரு குடும்ப சங்கமம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்திருக்கிறார்கள். அதற்கு திடீரென்று நேற்றைக்கு போலீசார் தடை விதித்திருக்கிறார்கள். எங்கன்னா திருவான்மையூர்ல இதை ஏற்பாடு பண்ணிய அமைப்பு பேர் பாரதி சேவா சங்கம் அப்படின்றது. இவங்க தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சி அவங்க தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார்கள். அந்த நிலையில இந்த தடவை திருவான்மையூர்ல இருக்கக்கூடிய காமராஜர் சாலை பக்கத்துல இருக்கிற லட்சுமிபுரம் அப்படிங்கிற பகுதியில் நடத்துவதற்காக ஏற்பாடுகள் செய்து வந்திருக்கார்கள். அதாவது அவங்க எப்படி ஏற்பாடு செஞ்சிருக்காங்கன்னா, அவங்க அந்த லட்சுமிபுரம் அந்த காந்தி சாலையில தொடங்கி ஒரு ஊர்வலமாக சென்று, அந்த ஊர்வலம் பரிவேட்டை சாவடி, கங்கையம்மன் கோயில் தெரு, கடற்கரை சாலை, முத்துலட்சுமி சாலை வழியாக சென்று திரும்ப அந்த விழா மேடையை சென்றடைவதற்காக ஒரு ஏற்பாடு செய்திருக்காங்க. அந்த ஊர்வலம் செல்லக்கூடிய பாதைகள் இருக்கக்கூடிய இந்துக்கள் வீடுகளில் எல்லாம் அவர்கள் வீட்டு வாசலில் கோலமிட்டு ஒரு விழா போலவே அதை ஏற்பாடு செய்திருந்திருக்கார்கள். முருகன் வேடமிட்டு மாணவ மாணவிகளை அலங்கரித்து வருவது போல வள்ளி, தெய்வானை, முருகன் இந்த வேஷங்களுடன் எல்லாம் போற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு தான் காவல்துறையினர் திடீரென்று ஒரு தடை விதித்து, அதாவது திடீர்னு ஒரு 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்குவதாக இருந்திருக்கு. 3 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு போது மக்கள் நிறைய பெருந்திரளாக வந்திருக்காங்க. வந்த உடனே காவல்துறையினரை எல்லாரையும் கலந்து போக சொல்லுங்க, உங்களுக்கு நிகழ்ச்சிக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விழா ஏற்பாட்டாளர்கள் அதை சொல்றதற்கு எவ்வளவோ கேட்டிருக்காங்க. இல்லை, நிகழ்ச்சி தொடங்க விடுங்க, இந்த நிகழ்ச்சினால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு எல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் காவல்துறையினர் கூட்டத்தை கலைப்பதிலேயே முனைப்பாக இருந்தனால வேற வழியின்றி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களே அதாவது ஒளிபெருக்கி மூலமாக எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணி கூட்டத்தை கலைய செய்திருக்காங்க. அவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, கடந்த வருடமே கூட எங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு அனுமதி தரல, அப்ப நாங்க கோர்ட்டுக்கு போய் தான் அனுமதி வாங்கி கொண்டு நிகழ்ச்சியை நடத்தணும். இந்த தடவையும் நாங்க முறையாக அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருந்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் அவர்களுக்கு எந்த முடிவுமே சொல்லாம, அதாவது நேத்திக்கு நிகழ்ச்சினா அதுக்கு முன்னாடி நாள் 21ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு இதுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது, சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இதற்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, நிகழ்ச்சியோட டைட்டில் என்ன? அடியார்களுடன் ஆறுமுகம், அப்படிதானே? ஆமா. அதாவது முருகர் அடியார்களுடன். இப்ப இது அடியார்களுடன் அட்டாக் பாண்டி, வெடிகுண்டுடன் பாட்ஷா, டிஃபன் பாக்ஸ் குண்டுடன் பழனி பாபா, இல்ல பஸ் குண்டுடன் இமாம் அலி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கமிஷனரே போய் வரவேற்று ஒரு ஊர்வலத்தை நடத்தியிருப்பாரு. இவங்க ஆறுமுகத்தை வச்சு நடத்தினா எப்படி அவங்க அனுமதிப்பாக? அவங்க ஆட்சிக்கு இது ஆகாது இல்லை. பாருங்க, 58 பேரை கொன்ன கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு பாட்ஷாவுக்குள்ள ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது இந்த தமிழ்நாட்டில். அப்ப போக்குவரத்துக்கு பிரச்சனை எல்லாம் வராது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் அப்ப வந்துடாது. அடுத்தது பழனி பாபாங்கக்கூடிய ஒரு பயங்கரவாதி, அவனுக்குள்ள நினைவு நாள் ஊர்வலம், அதுக்கு திண்டுக்கல்ல ஹைவே அடைச்சுக்கிட்டு ஊர்வலம் போறான். தொழுக போகும்போது சொல்றான் என்ன அப்படின்னா, வருகுதுபார் வருகுதுபார், பழனி பாபா படை வருகுதுபார், இமாம் அலி படை வருகுதுபார், கோவை பாட்ஷாபாய் படை வருகுதுபார். ஹைவே அடைச்சுக்கிட்டு போறாங்க, போக்குவரத்துக்கு பிரச்சனை கிடையாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் வராது. என்ன வரலையே, அதனால அவங்க சொல்றதுல தப்பு இல்லை. ஹிந்துக்கள் போயாச்சுன்னா பிரச்சனை வரும். மாமாங்கத்துக்கு பரதப்புழையில திருநாவாயால நம்ம மாமாங்கம் பரதப்புழையில அங்க நடக்கும் 12 வருஷத்துக்கு ஒரு, கேரளால. அதை கும்பமேளான்னு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும். இப்போ அதான் தெரியும், மாமாங்கம்னா இப்போ அது கூட தெரிய போறது இல்லை. ஏன்னா நம்ம அந்த அளவு பண்பாட்டை வளர்த்துட்டோம், அதனால அதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ அந்த மாமாங்கத்துக்கு அந்த பரதப்புழை நதி தொடங்கக்கூடிய திருமூர்த்தி மலையிலிருந்து பூஜித்த எந்திரத்தை கொண்டு போனாலுமே கலவரம் வரும்னு தடுக்கப்பட்டது. வேல் யாத்திரை தடுக்கப்பட்டது. அயோத்தி ராமருக்கு விளக்கு கொண்டு போகக்கூடிய யாத்திரை தடுக்கப்பட்டது. ஆனா வெடிகுண்டு வச்சவனுக்குள்ள ஊர்வலத்துக்கெல்லாம் அனுமதி உண்டு. அதனால தமிழ்நாட்டுல உங்களுக்கு அனுமதி இந்த அரசாங்கம் கொடுக்கணும்னா நீங்க ஒண்ணு வெடிகுண்டு வைக்கணும். இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்க என்ன பண்ணணுமா, இந்த மாதிரி பல வெடிகுண்டு வைக்கிறவனை தயார் பண்ணியிருக்கணும். இப்ப ஏதோ ஒரு ஊர்வலத்துல கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயோ தருமபுரி மாவட்டத்திலேயோ
ஏதோ ஊர் திருவிழாவுக்கு லோக்கல்ல இருக்கிற திமுக காரங்க அறிவாளை கொண்டுட்டு ஊர்வலம் நடந்தார்கள். திமுக கவுன்சிலரோட பையன் சின்ன பசங்க எல்லாருமே நாம அவ்வளவு சின்ன பசங்கள் எல்லாத்தையும் கூட்டிவிட்டு அறிவாள்களுடனும் கம்பு கட்டைகளுடனும் ஊர்வலம் நடத்தினார்கள். இது அமைதியான விஷயம். அதனால இந்த அரசாங்கம் ஆன்மீகத்துக்கோ ஒழுக்கத்திற்கோ பண்பாட்டிற்கோ சட்டத்தின்படி மதித்திருப்பவர்களுக்கோ அனுமதி கொடுக்காது. அயோக்கியன், குண்டு வைக்கிறவன், கேப் மாறி, முள்ள மாறி, போதையில கலக்கிறவன். இன்னைக்கு கூட இந்த கமுதியில ஒரு நல்ல போதையை போட்டுவிட்டு காரை கொண்டு கண்டதெல்லாம் பிடிச்சு இடிச்சுக்கிட்டு இருந்தான். பார்த்தோம். அப்ப அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வளர்வதற்கு நமக்கு எல்லா அனுமதியும் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துல கொடுப்பாங்க. அதனால அரசாங்கம் என்று ஒன்று இருந்தால்தான் இது ஒரு பிணம் தின்னி கூட்டம் தான். அதாவது பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்னு பாரதி சொன்னது இதை வச்சுதான். இரண்டாவது, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக அவங்க ரொம்ப அருமையான பல விஷயங்களை நடத்தி வருகிறார்கள். அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் இணைத்து ஆன்மீகம், தேசியம், இது ரெண்டையும் சின்ன குழந்தைகள் மனசுலேயே புகுத்துறது செய்யறாங்க. இதை தவிர பல சமூக விஷயங்கள் செய்து வராங்க. அதாவது தையல் பயிற்சி, இந்த மாதிரி சின்ன 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 சேவை காரியங்களும் நிறைய பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ அப்போ ஒரு சேவை காரியங்களும் ஒரு ஆன்மீகமும் ஒரு தேசியத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு செயலை செய்தாச்சுன்னு நம்ம அரசாங்கத்துக்கு போன வருஷம் இதே மாதிரி பண்ணாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, நீதிமன்றத்தில் போய் அதுக்கு அனுமதி வாங்கிட்டு பண்ணாங்க. இந்த வருஷத்துல நீங்க நீதிமன்றத்துல போய் அனுமதி வாங்கி விடக்கூடாது, அதுக்காக கரெக்டா சனிக்கிழமை நைட்டு போய் ஒன்னு அளக்க முடியாது அப்படின்னு. அப்ப இவனுக்குள்ள நோக்கம் என்ன, இந்த அரசாங்கத்துக்குள்ள நோக்கம் என்ன? சரி, 30 ஆண்டுகள இதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்ததா? இதுல என்ன போக்குவரத்து பிரச்சனை, போக்குவரத்துக்கு இடையூறு. சரி, இந்த போக்குவரத்துக்கு இடையூறு வரக்கூடியது இங்க கூடியது, இந்த நடு ரோட்ல நமாஸ் பண்ணும்போது உங்களுக்கு இடையூறு வராதா? வராது. தமிழ்நாட்டுல அதுக்கெல்லாம் வராது. இல்ல கேட்டேன், வருமா வராதா? கண்டிப்பாக வருமா. ஆனா அரசாங்கத்துக்கு அது அதெல்லாம் அரசாங்கத்துக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த அரசாங்கத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, தேசியமும் தெய்வீகமும் இந்த மண்ணிலேயே இருந்துடக்கூடாது. இன்னொரு என்ன அப்படின்னா, ஒரு பயந்த அரசாங்கத்தின் அடையாளம் இது. இந்த மாதிரியாக மக்கள் ஏதாவது செய்தாச்சுன்னா அது நமக்கு ஆபத்தாயிடுமோ, நம்ம எலெக்ஷன்ல தோத்துருவோமோ, பேடித்தனத்தின் உச்சம் இது. ஆனா இதை இவனுக்கு சொல்லிப்பான் மாவீரன், தளபதி, அதுக்கப்புறம் தளபதிக்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்டர்லி எல்லாத்தையும் சொல்லிப்பானுவான். ஆனா இவனுகளை மாதிரி பயந்த பயிலும் உலகத்திலேயே கிடையாது. ஏன்டா உனக்கு இதை கூட உன்னால முடியலையே. அடுத்தது, ஜனநாயகத்தில் அனைத்து குரல்களும் ஒலிக்க வேண்டும். ஜனநாயகத்துக்கு நாங்க தான் பாதுகாப்போம். இவன் இந்த திமுக காரன், இவனுக்கு கூட இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அந்த 6 சீட்டு திரும்ப 1.25 சீட்டு முஸ்லீம் முன்னேற்ற கழகம். ஏன்டா இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஊர்வலத்தை தடுத்திருக்காங்க, இது ஜனநாயக மரபுக்கு விரோதமானதா இல்லையா? விரோதமானதுதான். அப்ப ஜனநாயகத்தின் விரோதி திமுகன்னு சொல்லி எவனாவது ஒருத்தன், சரி இவங்களாவது கட்சிக்காரன், அவனுக்குள்ள 6 சீட்டையும் 1.5 சீட்டையும் நம்பி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு கூட கூட்டணி பேசுறதுக்கு போயிருக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். 2 சீட்டோ 3 சீட்டோ அதை கொடுத்தா பெருசு, அதுக்காக போயிருக்காங்கன்னு வைங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன், அப்ப அந்த கட்சியோட பின்னணியை பாருங்க. இந்த கோவை பாட்சா, அதாவது இப்போ நான் சொன்னேன்ல, இந்த குண்டு வச்சவனுக்காக வேண்டி கோயம்புத்தூர்ல ஊர்வலம் நடத்தினாம்னு, அவனுக்கு ஆம்புலன்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம அவன் ஜெயில இருந்து வரும்போது அவனை வச்சு பாதுகாத்ததே இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். இவனை கூட்டணியில வச்சுக்கிட்டு இருக்கிறவன் எப்படி நல்ல விஷயத்தை அனுபவிப்பான்? அப்ப இங்க நடக்கக்கூடியது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் உள்ள அரசு அல்ல. இது ஒரு ஜிகாதி அரசு, இது ஒரு மிஷனரி அரசு. இது எப்படி அந்த காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் ஆரம்ப காலங்கள்ல ஐரோப்பாவில், அதே மாதிரி ஆப்பிரிக்கால, அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய சமயங்களை எல்லாம் ஒழிச்சு ஸ்பெயின்லாம் உயிரோடி வச்சு கொளுத்தின இன்குவிசிஷன் நம்ம ஊர்ல கோவால கொச்சியில எல்லாம் பண்ணாங்க. அடுத்த எந்த சமயத்தையும் வாழ விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஆட்சி நடத்தியான். துலுக்கனை பத்தி கேட்கவே வேண்டாம், நமக்கு தெரியும் எப்படி எல்லாம் ஆட்சி நடத்தி இருக்காங்க கூடியது வரலாற்றில் இருக்கு. சோ இன்னைக்கு அதே மாதிரியான ஆட்சி தானே இன்னைக்கு இந்த ஆட்சி நடக்குது. நிச்சயமாக வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது,
கோவில்கள்ல விழாக்கள் தடுக்கப்படுகின்றன. அப்படி கோவில்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு கையில் இருக்கேன்னு இந்துக்கள் 4 பேர் சேர்ந்து அவங்க ஏரியால ஏதாவது ஒண்ணு நடத்தியாச்சுன்னா அதுவும் தடுக்கப்படுகிறது. அப்ப நீ சாமியே கும்பிட்டுற. ஆமா, இப்ப கூட பாருங்க, அந்த லால்குடியில ஒரு கிராமத்துல கந்த சஷ்டி பாராயணத்துக்கு கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆமா, அதுக்கு வேற ஆர்டர் வேற போட்டிருக்காங்க, கந்த சஷ்டி பாராயணம் கூடாது. ஏன்டா இப்ப ரம்ஜான் மாசம் இருக்கே, இந்த நேரத்தில் அர்த்தராத்திரி இந்த மாதிரி மற்ற சவுண்டு ஸ்பீக்கரை வச்சு எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு துலுக்கனுக்கு நீ கொடுக்க முடியுமோ? அதனால யோசிச்சு பாருங்க. அப்போ ஹிந்துக்களுக்குள்ள அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய அரசு இது. அதனால திராவிட மாடல் என்றால் என்ன அப்படின்னு ஒரு வரியில கேட்டேயாச்சுன்னா, அடிப்படைவாத கிறிஸ்தவ, அடிப்படைவாத துலுக்க, அடிப்படைவாத கம்யூனிசம். ஏன்னா கம்யூனிசம் இந்த மாதிரி தான் உலகத்தில் அடுத்தவன் எல்லா சமயத்தையும் ஒழிக்கிறேன்னு கிளம்பிச்சு. இது எல்லாத்தோட ஒரு கலவை தான் திராவிடம். ஆனா இந்த 3 கலவையிலையும் காமன் ஒண்ணு என்ன அப்படின்னா, இண்டிஜினியஸ் ரிலிஜியன்ஸை ஒழிக்கிறது. அதே நேரத்துல கம்யூனிஸ்ட் கிறிஸ்தவனும் ஒழிச்சான், துலுக்கன் கிறிஸ்தவனும் ஒழிச்சான், கிறிஸ்தவன் துலுக்கனும் ஒழிச்சான், இவனுங்க கம்யூனிஸ்ட திருப்பி ஒழிச்சான், அவனுக்குள்ளெல்லாம் ஒழிச்சுன்னா. இதெல்லாம் அந்தந்த நாடுகள்ல பண்ணிக்கிட்டான். நம்ம நாட்டுல இவனுக்கெல்லாம் காமன் அஜெண்டா, ஒரே அஜெண்டா என்னன்னா இந்துக்களை ஒழிக்கிறது. அப்ப இந்த 50 பயல்களையும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு காமனா ஒரு பேனர் வேணும் இல்ல, அந்த பேனருக்கு தான் திராவிடம்னு பேனர். இந்த திராவிட மாடல்னா என்ன அப்படின்னா, ஹிந்துக்களுக்குள்ள அடிப்படை உரிமைகளை பறித்து ஹிந்துக்களை நடுத்தருவில், அதாவது ஹிந்துக்களை அழிப்பது, ஹிந்து இன அழிப்பு. இதுதான் இந்த மாடல். இந்த மாடலுக்குள்ள செயல்பாட்டின் ஒரு வடிவமாகத்தான் நம்ம இதை பார்க்க வேணும். ஒரு பயந்த ஒரு அரசின் ஒரு முகம், ஹிந்து எழுச்சிக்கு பயந்த ஒரு பேடித்தனமான ஒரு கோழை அரசு இந்த அரசு என்பது இது மீண்டும் காட்டியிருக்கிறது. ஆட்சியில் ஹிந்துக்கள் இல்லாமல் இருந்தால் கூட ஒரு ஆட்சியாளனின் பிடரியை இழுத்து அடிக்கக்கூடிய வல்லமை இந்து சமுதாயத்துக்கு என்றும் உண்டு. அதனாலதான் வீரத்துறவி சொல்வார், ஒரு குழந்தை உள்ளவரை போர்க்கொடி பறந்திடும். அதனாலதான் இந்த நாட்டை பல ஆயிரம் வருஷம் எந்தெந்த மதத்துக்காரன் இல்லாம படையெடுத்து வந்தான். ஒரு வயலில் இந்த நாட்டை ஒட்டுமொத்தமா ஜெயிக்க முடியல, அவ்வளவு பேரையும் அடிச்சு விரட்டினார்கள் இந்துக்கள். அப்படிப்பட்ட சர்வாதிகார சக்திகளுக்கே இப்படின்னா, இந்த 3 கிறிஸ்தவன் துலுக்க கம்யூனிஸ்ட வாங்கி திங்கிற இவன் எவ்வளவு பயப்படுவான்? இவன் 3 பேரோட பயமும் சேர்ந்து இவனுக்கு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இவன் தடுத்திருக்கான். அதனால என் கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப நீதிமன்றத்தில் பல ஆளுகள் சுவ மூட்டோலாம் பல ஜட்ஜுகள்லாம் கேஸ் எடுக்கிறீங்களே, இதையும் சுவ மூட்டோவை நீங்க எடுக்கக்கூடாது. போன வருஷம் நீங்க கேஸ் போட்டு கொடுத்த இடம், இந்த வருஷம் வேணுமுன்னே ஞாயிற்றுக்கிழமை விழா, சனிக்கிழமை நைட்டு 10 மணிக்கு கொடுக்குறேன், ஏன்னா இவங்க எங்கேயும் அர்ஜென்ட் ஹியரிங் போட்டு வாங்கிடப்படாதேன்னு. அப்போ நீதிமன்றத்தையும் ஏமாற்றக்கூடிய திருட்டுத்தனத்தையும் இந்த திருட்டு திராவிட அரசு செய்திருக்கிறது. அப்ப இதையும் நீதிபதிகள் கவனத்தில் கொண்டு இந்த விஷயத்தை செய்த அதிகாரிகள் மீது ஒரு கடும் நடவடிக்கை எடுத்தா தான் நாளைக்கு மேல இருக்கிற கட்சிக்காரனுக்கு கழிவு விடக்கூடிய வேலையை கீழே இருக்கிற ஆபீசர் செய்ய மாட்டான். அப்படின்னா தான் இந்த நாட்டில் ஹிந்துக்கள் தங்களது அடிப்படை உரிமைகளை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை நீதிமன்றம் உணர்ந்து செயல்படுமா வரும் நாட்களில் பார்ப்போம்.